hello students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா classification of amino acids. Amino acids வந்து standard and non standardா வந்து classify ஆகும். அதுக்கு அப்புறம் standard amino acids 20. Each and every amino acid எப்படி எல்லாம் classify ஆகுது அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். Okay students. இப்போ classification of amino acid. Classification of amino acid. Initially amino acid வந்து two types ஆ classify ஆகுது. ஒன்று வந்து standard amino acid, இன்னொன்று வந்து non standard amino acid. Standard amino acid அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய amino acids எல்லாமே standard amino acid, repeatedly found in the structure of proteins. இது வந்து 20 amino acids அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நியூவாக 2 அமினோ ஆசிட் அதில் சேர்த்துருக்காங்க. பட் கன்ஃபார்மாக வந்து அதை வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் கன்சிடரேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட். நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட், தே ஆர் நான் ஸ்டாண்டர்ட். அதாவது அமினோ ஆசிட்னுடைய டெரிவேட்டிவ்ஸாக இருக்குது, இல்லைன்னா நான் ஸ்டாண்டர்ட் வேறு ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆன ஒரு அமினோ ஆசிட். இது ரேராக சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனோட எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அமினோ ஆசிட். இதனுடைய ப்ராட் கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் இதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்டாக டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நான் நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய எல்லா அமினோ ஆசிட்ஸையும் நம்ம நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து பயாலஜிக்கலி சிக்னிஃபிகண்ட், ரேர்லி எக்ஸிஸ்டன்ட், பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த அமினோ ஆசிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து 3 டைப்ஸாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ், அனது வந்து நான் புரோட்டீன் அமினோ ஆசிட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டி அமினோ ஆசிட். அதாவது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் கொலாஜன் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் மெம்மல்ஸ். ஹிஸ்டோன் அப்படிங்கிறது புரோட்டீனை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். ஆர்னித்தின் அதாவது நான் புரோட்டீன் அமினோ ஆசிட் அப்படிங்கிறதுல ஆர்னித்தின் வந்து யூரியா சைக்கிளினுடைய இன்டர்மீடியட்டாக வரக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். தைராக்சின் தைராய்டு சிந்தசிஸில் வரக்கூடிய அமினோ ஆசிட். டி அமினோ ஆசிட் இது வந்து பார்த்தீங்கன்னா டி சிரைன் டி அஸ்பார்டேட். இந்த டி சிரைனும் டி அஸ்பார்டேட்டும் பிரெயின் டிஷ்யூவில் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ், நான் புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ், டி அமினோ ஆசிட்ஸ். இதனுடைய மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் கேன் பி கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போது நம்ம ஒரு கெமிக்கல் நேச்சரை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேரியர் அதாவது பயாலஜிக்கல் சிஸ்டம்குள்ளே வித் சார்ஜ் வந்து மொபைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை படிக்கும்போது பொலாரிட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அசிடிட்டி பெசிசிட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது டிபெண்டிங் அப்பான் COOH அண்ட் NH2 குரூப் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். மெட்டபாலிசமில் இட் கேன் பி கிளாஸிஃபைட் as மெட்டபாலிக் அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனலாக நம்ம பார்க்கும்போது எசென்ஷியல் நான் எசென்ஷியல் நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அக்கார்டிங் டு த நீட் அமினோ ஆசிட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட். ஸோ நம்பர் 1 வந்து அமினோ ஆசிட் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். இதுதான் மோஸ்ட்லி அக்செப்டட், மோஸ்ட்லி யூஸ்ட். அதெல்லாம் ரேராக தான் நம்ம வந்து அந்தந்த சிச்சுவேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த காமன் மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இது வந்து 7 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. aliphatic side chain containing amino acid, hydroxyl group containing amino acid,
sulfur group containing amino acid, acidic amino acid, basic amino acid, aromatic amino acid and amino acids. So இந்த 7 டைப்ஸ்லையும் 20 அமினோ ஆசிட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த பொலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் போலார், போலார், இது ரெண்டுலேயுமே சார்ஜ் இருக்காது ஆர் குரூப்புக்கு. இன்னொன்று தேர்ட் ஒன் போலார் வித் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆர் குரூப். ஃபோர்த் ஒன் போலார் வித் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆர் குரூப். ஸோ பேஸ்ட் ஆன் COOH அண்ட் அமினோ குரூப் அதாவது ஃபஸ்ட் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். மோனோ அமினோ மோனோ கார்பாக்சிலிக்ஸ், அந்த அமினோ ஆசிட்ஸில் ஒரு அமினோ குரூப்பும் ஒரு கார்பாக்சில் குரூப்பும் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோ அமினோ டைகார்பாக்சிலிக்ஸ், 2 ஆசிட் குரூப்பும் ஒரு அமினோ குரூப்பும் இருந்துச்சுன்னா தட் இஸ் அசிடிக். நெக்ஸ்ட் டை அமினோ மோனோ கார்பாக்சிலிக் அப்படின்னா தட் இஸ் பேசிக் அமினோ ஆசிட்ஸ். இந்த கேட்டகரைசேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிக் ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோஜெனிக், கீட்டோஜெனிக், கிளைகோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக் அப்படின்னு 3 டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். நியூட்ரிஷனல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அண்ட் செமி எசென்ஷியல் அப்படின்னு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அமினோ ஆசிட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 20 அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 7 குரூப்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் வித் அலிஃபேட்டிக் சைட் செயின். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர் குரூப் வந்து ஸ்ட்ரைட் செயின் ஆர் பிரான்ச்சு செயின் கார்பனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த அலிஃபேட்டிக் சைட் செயின் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் 5 இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைசின், அலனைன், வேலைன், லூசின், ஐசோலூசின். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிப்ளெட், அதாவது 3 லெட்டர் கோட் சிம்பல் அண்ட் 1 லிட்டர் சிம்பல் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதாவது கிளைசின் அப்படின்னா அதை GLY, ஒரு லாங் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் எழுதுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாகவே எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போது GLY, ALA, VAL அப்படின்ற அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸை வந்து 3 லெட்டர் சிம்பலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரைஸ்டு லேர்னிங் ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற அந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா G அப்படின்னு போட்டாங்களே இட் ரெப்ரசன்ட்ஸ் கிளைசின், A அப்படின்னு போட்டாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் அலனைன். ஸோ இதையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஸோ கிளைசின் இது வந்து இது எல்லாமே மாலிகுலர் பயாலஜி அண்ட் தென் நம்ம அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரோல் எல்லாம் நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணும்போது இட் வில் பி எ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளைசின், அலனைன், வேலைன், லூசின், ஐசோலூசின் 5 அமினோ ஆசிட் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அமினோ ஆசிடில் அதாவது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா அமினோ ஆசிடுக்கும் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். ஒரு அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்க ஆல்ஃபா கார்பன் அமினோ குரூப், COOH குரூப், இது ரெண்டுமே எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம் எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்கும். ஸோ கிளைசின் இந்த ஆர் குரூப் வந்து ஹைட்ரஜனாக இருக்குது. அலனைனுக்கு ஆர் குரூப் மெத்தில் குரூப்பாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலைனுக்கு 2 இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் மெத்தில் குரூப்பாக ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்தது லூசினில் இந்த இடத்துல ஒரு CH2 குரூப் மட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஐசோலூசினில் ஐசோ பொசிஷன் அதுக்கு வந்து அந்த CH2 குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக CH2 CH3 அப்படிங்கிற ஃபார்முக்கு இது வந்துடுது. ஸோ இது வந்து மோனோ கார்பாக்சிலிக்ஸ் மோனோ அமினோ ஆசிட். இட் இஸ் த சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் கிளாசிஃபைட் அண்டர் அமினோ ஆசிட் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் வித் ஹைட்ராக்சில் குரூப். இந்த காமன் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எழுதிட்டோம். CH, COOH, NH2 அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிட்டோம். இங்கே நான் அயனைஸ்டு ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த
இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா serine and threonine பாருங்கள், இந்த குரூப்பை காமனாக எழுதிட்டோம். யூஸ்வலாக எல்லாமே வந்து அந்த அலனைன்லேருந்து எமர்ஜ் ஆன மாதிரியே இருக்கும். அலனைனுக்கு இங்கே CH3 இருக்கும். இதில் ஒரு ஹைட்ரஜன் OHஆல் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் serine. threonine அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் அப்படியே தான் இருக்குது. இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் மெத்திலாக ரீப்ளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் threonine. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ serine and threonine are hydroxyl group containing amino acid. இதுலேயும் ஒரு அமினோ ஒரு கார்பாக்சில் இருக்கிறனால it is also a monocarboxylic amino acid. இதில் நான் வந்து 2 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை அப்படியே கிளம்ப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்று டிபெண்டிங் அப்பான் த COOH அண்ட் NH2 குரூப் கிளாசிஃபிகேஷனையும் நம்ம சைடில் சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரெண்டையுமே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் குரூப் கண்டைனிங் அமினோ ஆசிட். திஸ் இஸ் த 8th அமினோ ஆசிட். அதாவது ஃபர்ஸ்டில் 5 அமினோ ஆசிட் பார்த்துட்டோம், அடுத்ததில் 2, டோட்டலாக 7 அமினோ ஆசிட்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 8th அமினோ ஆசிட் சிஸ்டீன் மெத்தியோனைன். இதனுடைய ட்ரிப்ளட் 3 லெட்டர் அண்ட் சிங்கிள் லெட்டர் கோடான் அப்படியே ஃபர்ஸ்ட் லெட்டரே தான் வந்திருக்கும். அப் டு 9th அமினோ ஆசிட் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ சிஸ்டீன் C, மெத்தியோனைன் M. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதிடுறோம். இங்கே பாருங்கள், த சேம், அதாவது இந்த அலனைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த CH3 குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் SHஆ கன்வெர்ட் ஆச்சுன்னா தட் இஸ் சிஸ்டீன். மெத்தியோனைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த CH2ஓட CH2S இந்த H again converted to methyl group. இதுதான் வந்து மெத்தியோனைன். ஸோ இதுவும் மோனோகார்பாக்சிலிக் அமினோ ஆசிட். இது வந்து சல்ஃபர் குரூப் கண்டைனிங் அமினோ ஆசிட். மெயினாக புரோட்டீன் சிந்தசிஸில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய அமினோ இதுதான். சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைன் ஆர் involved in protein synthesis. Next one is acidic amino acids and they are amides. Sorry, here I have written wrongly. இது வந்து amides. இதில் வந்து 4 amino acids வருது. நம்பர் 1 வந்து aspartic acid. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் 3 லெட்டர் கோட் வந்து ASP. ஆனால் இதனுடைய சிம்பல், அதாவது சிங்கிள் லெட்டர் சிம்பல் வந்து D. அஸ்பார்ஜின் N, ASN. இங்கே பாருங்கள், ASP, ASN. குளுட்டமைன், கிளைசின்னா GLY வரும், குளுட்டமிக் ஆசிட்னா GLU வரும். இதிலெல்லாம் நம்ம குழம்பிடக்கூடாது. ஸோ குளுட்டமிக் ஆசிட்னா GLU, அதனுடைய சிங்கிள் கோடான் E. குளுட்டமைன் அப்படின்னா GLN, அதனுடைய சிங்கிள் லெட்டர் ரெப்ரசன்டேஷன் வந்து Q. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்கும் எழுதிடுறோம். இப்போது அந்த மெத்தில் குரூப், அதாவது அலனைன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ CH2COOH குரூப். ஸோ இது வந்து டைகார்பாக்சிலிக் 2 ஆசிட் குரூப் இருக்குது. ஸோ டைகார்பாக்சிலிக் அமினோ ஆசிட். இதனுடைய டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது இந்த CO குரூப்பில் இருக்கக்கூடிய OH ரிமூவ் பண்ணிவிட்டு NH2வால் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் த அமைட் ஆஃப் அஸ்பார்டிக் ஆசிட், அஸ்பாரஜின். நெக்ஸ்ட் ஒன் குளுட்டமைன். இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு CH2 குரூப் வந்து ஆட் ஆகிருக்கும். அகெயின் குளுட்டமைனில் வந்து இந்த COO குரூப்பில் C+O NH2வா ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளுட்டமிக் ஆசிட் ஆர் மோனோ அமினோ டைகார்பாக்சிலிக் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்டிவ் அமைட்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஆர்டரை நம்ம மாற்றக்கூடாது. அஸ்பார்டிக் ஆசிட், அஸ்பாரஜின், குளுட்டமிக் ஆசிட், குளுட்டமைன். ஸோ இதனுடைய இந்த சிங்கிள் லெட்டர் கோடான நம்ம எப்படி ரீட் பண்ணிக்கலாம்னா, பாட்டம்லேருந்து ரீட் பண்ணும்போது Q end அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் பேசிக் அமினோ ஆசிட்ஸ். பேசிக் அமினோ ஆசிட்ஸில் வந்து 2 அமினோ ஆசிட் தான் இருக்குது. ஒன்று லைசன்
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்ஜினைன். இதனுடைய ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதாவது LYS ARG தான். ஆனால் இதனுடைய சிம்பிள் சிங்கிள் லெட்டர் சிம்பிள் வந்து வேரி ஆகுது, K and R. அதை கிங் ராக்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு சூட்டபிளான டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிங் ராக்ஸ், மேலேருந்து கீழே நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லைசின் அமினோ ஆசிட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் அ 5 கார்பன் செயின். அதாவது இந்த ஆல்ஃபா கார்பன்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 5 கார்பன் இருக்கும். அந்த 5th கார்பனில் அமினோ குரூப் வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் த லாங்கஸ்ட் செயின் அமினோ ஆசிட் வித் பேசிக் நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா டை அமினோ மோனோ கார்பாக்சிலிக் அமினோ ஆசிடு கீழே வருது. ஸோ இங்கே பாருங்கள் அர்ஜினைன். அர்ஜினைன் வந்து பார்த்திங்கன்னா த சேம் திங், ஆனால் அப் டு 4th கார்பன் அப்படியே வந்துடுது. 5th கார்பனில் மட்டும் இங்கே 4th கார்பன்லேயே அமினோ குரூப் இருக்குது. அமினோ குரூப்பில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு பை கார்பன் அட்டாச்ட் வித் 2 அமினோ குரூப்ஸ். இதில் வந்து நிறைய அமினோ குரூப்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஹைலி பேசிக் இன் இட்ஸ் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். இதுக்கு கீழே 4 அமினோ ஆசிட்ஸ் பார்க்குறோம். ஃபினைலாலனைன், தைரோசின், ட்ரிப்டோஃபான், ஹிஸ்டிடின். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் லெட்டர் சிம்பிள் 10th 19th அமினோ ஆசிட்ஸ் வரையும் உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஃபினைலாலனின் PHE, தைரோசின் TYR, ட்ரிப்டோஃபான் TRP, ஹிஸ்டிடின் HIS. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிங்கிள் லெட்டர் கோட்ஸை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாட்டம் டு டாப், ஹோம் ஒர்க் எஸ்டர்டே டன் பை ஃபியூ அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹோம் ஒர்க் எஸ்டர்டே டன் பை ஃபியூ. ஸோ ஃபினைலாலனின், தைரோசின், ட்ரிப்டோஃபான், ஹிஸ்டிடின். இந்த ஃபினைலாலனினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தில் குரூப்போட ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபினைலாலனின். தைரோசின் இந்த ரிங்கில் ஒரு OH குரூப் அட்டாச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் தைரோசின். இப்போ ட்ரிப்டோஃபான் இதில் 6 மெம்பர்ட் ரிங், 5 மெம்பர்ட் ரிங் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 5 மெம்பர்ட் ரிங் வித் அமினோ குரூப். நெக்ஸ்ட் ஹிஸ்டிடின் அப்படின்னு பார்த்தோன்னா த சேம் ஸ்ட்ரக்சர். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருமே சேமாக வந்துடும். CH2. First one 6 membered ring, second one 6 membered ring with OH group, third one 6 membered ring with 5 membered ring, next last one is 5 membered ring. So in the histidine இருக்கக்கூடியது imidazole ring and these three are having indole ring. இது எல்லாமே indole ring amino acid அப்படின்னா phenylalanine, tyrosine, tryptophan and imidazole ring amino acid na histidine. The last one is amino acid. இதில் ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் இருக்குது, தட் இஸ் ப்ரோலைன். அதாவது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதாவது கிளைசின் இஸ் த மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் அமினோ ஆசிட். அதில் வந்து 2 இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், அதில் வந்து கைரல் கார்பன் இருக்காது. மீதி எல்லா அமினோ ஆசிட்லேயும் கைரல் கார்பன் இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனல் அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிடில் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் அதாவது CH, COOH, NH2 அப்படிங்கிற குரூப் எல்லாமே லிங்க் ஆகிருக்கும், அதாவது ரிங்லேயே லிங்க் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் இமினோ ஆசிட். ஸோ இது வந்து ஆல்ஃபா இமினோ குரூப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த NH. இது வந்து ரிஜிட் அமினோ ஆசிட். ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸில் இந்த அமினோ ஆசிட் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஃபோல்டிங் வந்து இருக்காது. அதிலிருந்து நம்ம அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் ப்ரோலின் அமினோ ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ஹைட்ரின் யூஸ் பண்ணி தான் அமினோ ஆசிட் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எல்லா அமினோ ஆசிடையும் பர்பிள் கலர் கொடுக்கும், ஏன்னா 2 தடவை அந்த அமினோ குரூப் வந்து நின்ஹைட்ரினோட ஆக்ட் பண்ணும். இங்கே அமினோ குரூப் ரிங்கில் இருக்கிறதுனால இட் வில் பி ஏபிள் டு ரியாக்ட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ இட் வில் கிவ் எல்லோ கலர். ஸோ அமினோ ஆசிட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பொலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் போலார் அமினோ ஆசிட்
இதில் வந்து ஆர் குரூப்புக்கு சார்ஜ் இருக்காது. இது வந்து ஹைட்ரோஃபோபிக் அமினோ ஆசிட்ஸ், அதாவது வாட்டரோட இந்த அமினோ ஆசிட்ஸை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் மிக்ஸ் வித் வாட்டர். ஸோ இதுக்கான அமினோ ஆசிட்ஸ் என்னென்னா அலனைன், லூசின், ஐசோலூசின், வேலைன், மெத்தியோனைன், ஃபினைலலனைன், ட்ரிப்டோஃபன் அண்ட் ப்ரோலைன். Next one is polar amino acid with no charge on R group. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப், சல்ஃபர் குரூப், அமைட் குரூப் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் இதுக்கு கீழே கேட்டகரைஸ் ஆகும். கிளைசின், சிரைன், த்ரியோனைன், சிஸ்டின், குளூட்டமேட், அஸ்பாரஜின் அண்ட் தைரோசின். நெக்ஸ்ட் போலார் அமினோ ஆசிட் வித் பாசிட்டிவ் ஆர் குரூப் பார்த்தோம்னா லைசின், ஆர்ஜினின் அண்ட் ஹிஸ்டிடின். போலார் அமினோ ஆசிட் வித் நெகட்டிவ் ஆர் குரூப்ஸ்னு பார்த்தோம்னா அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளுட்டமிக் ஆசிட். ஸோ இதுவரை நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ 4th டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டபாலிக் ஃபேட், அதாவது கிளைகோஜெனிக், கீட்டோஜெனிக் அண்ட் கிளைகோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக். ஸோ கிளைகோஜெனிக் அப்படின்னா குளுக்கோஸ் அண்ட் கிளைகோஜன் சிந்தசிஸ்க்கு எந்தெந்த அமினோ ஆசிட்லாம் சோர்ஸாக இருக்கோ அதெல்லாம் கிளைகோஜெனிக் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். அலனைன், அஸ்பார்டேட், கிளைசின் அண்ட் மெத்தியோனைன். கீட்டோஜெனிக் அமினோ ஆசிட்னா ஃபேட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ப்ரிகாசராக இருக்கக்கூடிய அமினோ ஆசிடை நம்ம கீட்டோஜெனிக் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். அது லூசின் அண்ட் லைசின். போத் கிளைகோஜெனிக் அண்ட் கீட்டோஜெனிக், அதாவது குளுக்கோஸ் அண்ட் கிளைகோஜன் சிந்தசிஸ்லையும் இன்வால்வ் ஆகும், ஃபேட் சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அமினோ ஆசிட் ஐசோலூசின், ஃபினைலலனைன், அலனைன், ட்ரிப்டோஃபன் அண்ட் தைரோசின். ஸோ ஆல்ரெடி நான் இனிஷியலாக கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது 2 அமினோ ஆசிட் சொல்லியிருந்தேன். அதாவது 21st கண்டுபிடிச்ச அமினோ ஆசிட் வந்து செலினோசிஸ்டின். இதை கோட் பண்ணக்கூடிய கோடான், அதாவது இது மாலிகுலர் பயாலஜியில் ஜெனட்டிக் கோடில் நம்ம பார்ப்போம். இது வந்து ரெண்டுமே ஸ்டாப் கோடான்ஸ். ஸோ ஸ்டாப் கோடான் வந்து செலினோசிஸ்டினை, அதாவது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா செலினோசிஸ்டினும் பைரோலைசினும் தேவை. அந்த பைரோலைசின் வந்து யூஏஜி அப்படிங்கிற கோடான் வந்து கோட் பண்ணுது. இது 22nd அமினோ ஆசிடாகவும் செலினோசிஸ்டின் 21st அமினோ ஆசிடாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நியூட்ரிஷனல் கிளாசிஃபிகேஷன். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: எசென்ஷியல், செமி எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். அதாவது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது பாடியில் சிந்தசிஸ் ஆகாது, டயட் மூலமாக தான் கொடுக்கணும். இது வந்து ப்ராப்பர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமினோ ஆசிடாக இருக்குது. இதில் வந்து 10 அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அர்ஜினைன், வேலைன், ஹிஸ்டிடின், ஐசோலூசின், லூசின், லைசின், மெத்தியோனைன், ஃபினைலலனைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபன். ஸோ இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான கோட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நாம்ளே கோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏவி ஹில் எம்பிடிடி, ஹெச் விட்டல் எல்எம்பி அப்படிங்கிற 2 கோட்ஸ் இருக்குது. நீங்கள் விஷ் பண்ணுற மாதிரி வேறு கோட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செமி எசென்ஷியல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் இருக்கக்கூடிய ஆர்ஜினைன் அண்ட் ஹிஸ்டிடின் அமினோ ஆசிட்ஸ் வந்து அடல்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுவாங்க, ஆனால் சில்ட்ரனால் சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அமினோ ஆசிட் ஷுட் பி கிவன் ஆஸ் டயட் சப்ளிமெண்ட்ரி ஃபார் சில்ட்ரன்ஸ். ஸோ அதனால் இது செமி எசென்ஷியல், அவங்க வளரும்போது இது தேவைப்படாதனால இது செமி எசென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து அதுவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், டயட் மூலமாக கொடுக்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்த்துட்டோம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.